உங்களுக்கு என்ன சத்தியம் இருக்குது அதான் உங்களுக்குள்ளேயே இருக்குது, உங்களுக்கு தெரில அது. அப்போ சத்தியத்தோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், படான்னு கண்ணை திறந்து பார்க்க என்ன நம்மளோட ஐட்டமாக இருக்கேன். ஆன்மாவிற்கு உண்டான உணவு இன்னைக்கு தான் உங்களுக்கு. ஒரு ஆன்மா விருப்பப்படாமல் இறைநிலையை அடைந்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ஏன் கர்மா வேலை செய்யுது? நான் செய்த செயல்கள் வினையாக இன்று என் முன்னே வந்து நிற்கிறது, என்னிடம் பதில் கேட்கிறது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா முதல்ல உங்கள் பக்கம் உள்ள திரும்பிடுங்க. நீங்கள் நான் செஞ்ச செயலுக்கு இதனையே வச்சு செய்யுது. உங்களோட டீப்பான மனநிலை, உங்களது ஆழமான நோக்கம் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவார். அந்த இறைவனின் அருள் பிச்சை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், இறைவனின் அருட்கொடை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்கள முதல்ல மதித்து நடக்கணும். ஏன்ப்பா நான் மதித்து நடக்கிறதுக்கு இறைவன் வரக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மதித்து நடக்கிறது பொண்டாட்டி புள்ள குழந்தைங்களே கிடையாது, அதுக்கு பேர் இறைவன் தான். ஒரு சில விஷயத்த முடிவாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும். லைவ் எக்ஸாம்பிளாகவே வாழ்ந்து காட்டுறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவரை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவரோட கேரக்டர் சரியில்லைன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு தள்ளி வைப்பதற்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. அதுதான் சத்தியம். ஞானம் பெறாமல் 24 மணி நேரம் ஒருத்தனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சேலஞ்ச் பண்ணுறோம், ஓப்பன் சேலஞ்ச். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆச்சுன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆணவம் அழிவதற்கு உண்டான வாய்ப்பு எங்கேயுமே கொடுக்கவே மாட்டீங்களே. இறைவன் கொடுக்காம மூச்சு கிடையாது, இறைவன் கொடுக்காம உடல் அங்கங்கள் கிடையாது, இறைவன் கொடுக்காம வாய்ப்பு கிடையாது, இறைவன் கொடுக்காம உயிர் கிடையாது, இறைவன் கொடுக்காம எதுவும் கிடையாது. எல்லாமே இன்னொருத்தன் பிச்சை வாங்கி தான் நம்மளே பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவனுக்கு உண்மையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நான் வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தேங்க. விட்டுலான்னு நினச்சேன், ஆனால் விட முடியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆனால் வந்து யாரையும் சொல்லி என் மனசே சொல்லி நான் கேட்கல. ஆனால் உங்கள் பேச்சு வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் பசங்கள்லேருந்து யாருமே சாப்பிட்றதுல சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. 1 வருஷமாக வந்து ஒரு 6 மாதம் வந்து மாதத்துக்கு ஒருக்கா அப்படி சாப்பிட்ருந்தேங்க. இந்த ஒரு 6 மாதம் வந்து சுத்தமாக விட்டாச்சுங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் நிறையா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் சரி, நான் சொல்கிறது வந்து அவர் கேட்குறாருங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறோம், டெய்லி வாழ்த்துறோம் எல்லாருமே. என் பசங்க தூங்குறப்ப வாழ்க வளமுடன்னு சொல்லுவார், தூங்கி எந்திரிச்சுட்டு வாழ்க வளமுடன்னு சொல்லுவார். அவருக்கும் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னோங்கன்னா, நிறைய கடன் இருந்தாலுமே அது எங்களுக்கு பெருசாகவே தோணலை. அது ஒரு விஷயமாவே எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். சித்த வித்தை பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், நயன தேய்ச்சை பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ பொண்ணுக்காக வேண்டி யார் பொண்ணு யாரும் ஓகே அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நான் தான் உங்கள் யூடியூப் பார்த்துட்ருக்கேன்.
அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன், அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்காத தெரியாது. உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப விருப்பம். அவங்களுக்காக தீட்சைக்காக வந்தேன். வெளியில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்த மாதிரி தான் எனக்கு உள்ளே வந்தது. நயன தீட்சை பண்ணும்போது எனக்கு என்னென்ன சில சந்தேகங்கள் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பதில் கிடச்சிது. நேரடியாக உங்களை பார்க்குறக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. அப்புறம் ஜீவகாருண்யம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வர்றதுக்கும் உங்களுடைய நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ரொம்ப ஒரு உணர்ச்சி பொங்க வயசில் என்னை அந்த 1 மணி நேரம் எங்கே போனேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அந்த குருவுக்கும் குருவாக அனுப்பிச்ச அவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அட்டகாசமான கிளாஸ், ஒவ்வொரு பிறவிலும் அனுபவிக்க வேண்டிய அருமையான கிளாஸ். அந்த எல்லாம் வல்ல பரம்பரைக்கும் நன்றி. இப்போ எல்லோரும் ஆன்மீகம் அப்படின்னா வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் அப்படி தான். இப்போ வந்து இந்த சின்ன பையன் ஒருத்தர் வந்து வந்தானா, ஏன் நீ இப்போ போகிறோம் கடமைகளை முடி, ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் உடச்சி இப்போ வெளியே கொண்டு வரீங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா என் தம்பி அவனுக்கு 10வது தான் படிக்கிறான். கேவன் எங்கடா இருக்கு நீ? டேய் எத்தனை வயசுடா ஆகுது உனக்கு? தீட்சை கொடுங்க, நான் பயந்துட்டேன்டா. எத்தனை வயசுப்பா அவனுக்கு? 15 வயசு. 15 வாங்கிக்கலாம். 13க்கு கம்மியா இருக்கிற மாதிரி. எங்கடா கண்ணு மேலே ஏத்தனவன் மேல இருந்து இறக்கவே இல்லை. வேற ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? இல்லை, அவனுக்கு தானே இயற்கையாகவே சின்னதுலேருந்து அது எப்படி சாம்பவி முத்திரை அவன் கண்ணு அவனை பண்ண சொல்லி வேணா வாடா இங்கே முன்னாடி வா, இங்கே வா. அவனுக்கு இப்பன்ட்டு இல்லை, முதல்ல இருந்தே அவன் பண்ணும். அவன் ஒரு முத்திரை வைப்பான். இப்போ பாருங்க, நீங்கெல்லாம் என்ன சாம்பவி முத்திரை பண்றீங்க? இப்போ அவன் வைப்பான் பாருங்க ஒரு முத்திரை. பண்ணி காட்டு எப்படி பண்ண தீட்சை கொடுக்கும்போது. எங்க தெரியுது கருப்பு? பார்த்தேன் பெரிய யோகியெல்லாம் உட்கார வச்சு என்னைய தீட்சை கொடுக்க. கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. நல்ல நிலை, நல்ல பயிற்சி. உட்காருப்பா. ஏன்னா சின்னதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணும்போது ஆனால் எனக்கு வைலட் கலராக என்னவோ தெரியுது, என்னால் முடியல, சூடாகுதுன்னு இறங்கி ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்புறம் சில நாள் கழிச்சு இப்போ பண்ணி உங்கள் வீடியோவை பார்த்து ஜூம்லேயே அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நினச்சான். முடியல. கடைசியில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கூப்பிட்டு பேசினேன். கிளாஸ் இருக்குன்னு ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி வரதா இருந்தான். பட் அதை கேட்டுட்டு என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகலான்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அண்ணா மகாவிஷ்ணு நான் எப்படின்னு தெரியல, திடீர்னு என் ஃப்ரெண்டு நேற்று கூப்பிட்டு இல்லைடா எனக்கு வர முடியல அப்படின்னதும் சரி இவனை கூப்பிட்டு வரலான்னதும் அங்கே அவ்வளோ வைப்ரேஷன் போட்டிருக்கான் அவன் வரக்கூடாதுன்னு. ஏய் சாதாரண ஆள்லடா நீ. அண்ணா உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜூன் 8ஆம் தேதி என் பர்த்டே லாஸ்ட் இயர் 2021. ஜூன் 9ஆம் தேதி எனக்கு கோவிட். அப்போ வந்துட்டு எனக்கு செகண்ட் வேவ் வந்து ரொம்பவே நம்ம சொசைட்டியே வந்துட்டு எல்லாம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ப்ரீத் கூட பண்ண முடியல. எந்த நியூஸ் பார்த்தாலுமே நெகட்டிவிட்டி தான். ஆனால் உங்கள் வீடியோவில் தான் நான் பாசிட்டிவிட்டி பார்த்தேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பத்திரமா வந்துடுவீங்க சொல்லி 3 பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த பிராணயாமா, ஒரு மூச்சு வேகமாக இழுத்து அதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. திரும்பி நீங்கள் அப்போ ஒரு மருந்து சொன்னீங்க, இதை சாப்பிடுங்க இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்னு சொல்லி. அந்த டைமில் என்கிட்ட கொஞ்சமாக தான் காசு இருந்துச்சு. இருக்கிற காசு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னும் சிறப்பாக இருப்ப, கவலைப்படாத. குருகடாட்சம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நான் ஃப்ரீ கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி தான் நான் ரெக்கார்டு அனுப்பினேன். அப்புறம் என்னால் நம்பவே முடியல. நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் அது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்தே நான் நல்லா இருக்கேன். நான் நிறைய நாளாக தேடிட்டுருக்கேன் இந்த ஞானம் விஸ்டம் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல போய் தீட்சை வாங்கியிருக்கேன். நான் பயிற்சி பண்ணணும்னு யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணதில்லை. என் ஹஸ்பண்டை கூப்பிடுவேன், அவர் வரமாட்டார். நீ மட்டும் போயிட்டு வான்னு அதுக்கு பெர்மிஷன். யார் உங்கள் ஹஸ்பண்டு? ஓகே கொடுப்பாரு. அவங்களும் வந்துட்டு வேறு யாருக்கும் அந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிக்குவீங்க. நீங்கள் தான் முதலாக இந்த பயிற்சியை யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் இவ்வளோ நாள் கற்றுட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க. அது பெரிய விஷயம். இப்போ இருக்கிற இந்த காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி, உலகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஒரு கேப்சூலில் போட்டு ஈஸியாக கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பிளஸ்டு சோல்ஸ் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன். நானும் பிளஸ்டு. குருவே சரணம். முன்னரே இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் கண்டினியூவாக பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, கிரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே பண்ணுவாங்க. பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம். உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம்.
நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.